பாடுகளில் வெற்றி. என்னவா? பாடுகளில் வெற்றி. எடுத்துக்கொள்வோம். மேலே பாருங்க, பாடுகளில் வெற்றி. யாக்கோபின் புஸ்தகம் மேலே டிஸ்பிளே வந்துருச்சா? பாடுகளில் வெற்றி. பாடுகள் நமக்கு வருகிறது நல்லது. பாட நம்ம வெறுக்கிறோம், பாடு நம்ம தள்ளுறோம். பாடல் வந்தால் நம்ம பாடுகள் வரும் பொழுது நம்ம துக்கப்படுறோம். துக்கப்படுறது நல்லது தான். ஆனால் வெற்றி பெறுவதற்கு நம்ம போராடணும். எத்தனை பேர் புரியுது? புரியுதுங்களா பிரதர்ஸ்? என்ன பண்ணணும்? வெற்றி பெறுவதற்கு போராடணும். பாருங்க, எலெக்ஷன் நடந்துச்சு, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் போராடுறாங்க, ராத்திரி பகல் வெற்றி பெறணும்னு நிற்கிறாங்க. பாருங்க, போன வருஷம் போன தடவை தோத்தா கூட இந்த தடவை நிற்கிறாங்க, இந்த தடவை தோத்தா கூட நிற்கிறாங்க. பரவாயில்லங்க, தோல்வி அடைஞ்சிட்டு என்ன சொல்கிறாங்க? பரவாயில்லங்க, இவ்வளோ ஓட்டு போட்டிங்களே, எங்களுக்கு சந்தோஷம், நன்றின்னு சொல்கிறாங்க. அது சொல்லக்கட்டா மக்கள் வெறுத்துருவாங்க. பாருங்க, தோத்துட்டாங்க, இருந்தாலும் இவ்வளோ லட்சம் ஓட்டு இருக்குது. பாருங்க, வெற்றி பெறலன்னா கூட அவ்வளோ லட்சம் ஓட்டு இருக்குது. அந்த ஓட்டுக்காக நன்றி சொல்கிறாங்க, இவ்வளோ ஓட்டு போட்டிங்களே எங்களுக்குன்னு. இல்லை பாடு இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. வாசிக்கலாம், யாக்கோபு 5:17-18. எலியா என்பவன் நம்மை போல பாடு உள்ள மனுஷனா இருந்து, சூப்பர் நேச்சர் கிடையாது எலியா. எலியா சூப்பர் நேச்சர் கிடையாது, நம்மை போல பாடு உள்ள மனுஷனா இருந்து. நம்முடைய பாடுகள் தான் நம்ம பெருசா பார்க்கிறோம். எலியாவுக்கு ஓட்டம் இருந்துச்சு, பசி இருந்துச்சு, வீடு இல்லை, ஆற்றங்கரை தான் பல வருஷங்கள் இருந்தா, அப்படி இன்னொரு வீட்டில் தான் இருந்தா, அப்படி குகையில இருந்திருக்கிறா, அப்படி பாடுகள் பட்டிருக்கிறா, அப்படி நடந்திருக்கிறா, அப்படி தூதன் சாப்பாடு தர வரைக்கும் காத்திருந்துக்கிறா. அப்படி வசனம் சொல்கிறது, நம்மை போல வாசிங்க சகோதரி, பாடு உள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. 18 வாசிக்கலாமா? மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழை பொழிந்து பூமி தன் பலனை தந்தது. ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? ஃபர்ஸ்ட் வரி சொல்லுது பாடுகள் சொல்லுகிறது, பாடுகள் உள்ள மனுஷன் சொல்லுகிறது. கடைசி வரி சொல்லுகிறது பூமி தன் பலனை. சொல்லுங்க, பூமி தன் பலனை. எப்படி வெற்றி கிடைக்கும்? அதான் வெற்றி. பலன் கிடைக்குது பாருங்க, பலன் கிடைக்குது பாருங்க. பூமி பலன் கொடுத்துச்சான். 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யல, ஆனா வசனம் சொல்லுகிறது பூமி தன் பலனை. அதான் வெற்றி. கைத்தறி கத்திரமை பார்த்த வெற்றி உள்ள வாழ்க்கை. பாடுகள் பார்த்தா வாழாதீங்க, பாடு நினைச்சு சோர்ந்து போகாதீங்க. பாடுகளுக்கு பின்னாடி வெற்றி இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வெற்றி இருக்குது. வெற்றி நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம், பாடுகள் தான் பார்த்து இன்னும் பாடுகள் இருந்து நம்ம சோல்வி அடைஞ்சு தற்கொலை போறோம். அப்படி பார்த்தா பூமியில யாரும் வாழ முடியாது. இப்ப அரசியல் தோத்துங்களா, நீங்க செத்துட்டாங்களா? அந்த எண்ணத்தை உருவாக்க விடாதீங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கெட்ட எண்ணத்தை உருவாக்க விடாதீங்க. சொல்லுங்க பா, சொல்லுங்க பா, கைப்பிடிச்சு நல்லா சத்தமா. உங்களை தான் சொல்றேன், கெட்ட எண்ணம் உருவாக்க விடாதீங்க, விடாதீங்க. அது எப்ப பார்த்தாலும் எனக்கு தான் கஷ்டம், எனக்கு தான் சோதனை, எனக்கு தான் அழுதுன்னு வீட்டில் எல்லாரும் துக்கப்படுத்திக்கின்னு மூஞ்ச வந்து என்ன சொல்றது, தர்பூஸ் பழமானது கலங்கரி பழமா இவ்வளோ பெருசா வச்சுக்கிட்டு எரிஞ்சு விழுந்துக்கின்னு கத்திக்கின்னு என்ன பழக்கம் அது? வெற்றி பெறத்துக்கு ஒரு 2 படிகள் பார்க்க போறோம், 2 பாயிண்ட் பார்க்க போறோம். இது வசனத்தில் பாடு முக்கியங்க. பாடு நம்ம தேவை. அப்பதான் நம்ம வெற்றினாலும் தெரியும் நமக்கு. அப்பதான் பாடு ஜெயிக்க முடியும். பாடு வரும் பொழுது எஸ்கேப் ஆக முடியும். ஆண்டவர் சோதனை தப்பிக்க வழி செய்கிறாராம். சோதனை கூட தப்பிக்கிறதுக்கு வழி உண்டாக்குறாரு.
பைபிளில் அப்போஸ்தலர் 14:15 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 14:15 அங்கே பவுல் சொல்கிறாரு பாருங்க. பவுல் எவ்வளோ சூப்பர்னா, எவ்வளோ பெரிய ஒரு ஊழியக்காரரு, எவ்வளோ பெரிய அற்புதங்களை செஞ்சுருக்காரு. அவர் சொல்கிறாரு அப்போஸ்தலர் 14:15, மனுஷரே, அவங்க கடவுளாக பார்த்துட்டாங்க. ஒரு சப்பானி அடக்க வச்ச உடனே லிஸ்திராவில் சப்பானி ஒருத்தன் நடந்துட்டான். அவர் ரொம்ப உற்சாகமாக பிரசங்கத்தை கேட்டான் பாருங்க. சில பேர் இப்படி எல்லாம் வந்துக்கிறீங்க. உற்சாகமாக பிரசங்கத்தை கேட்டான் பாருங்க. அவன் பவுல் ஒரு விசுவாச வார்த்தை சொன்னார் பாருங்க. அவன் நடந்துட்டான். அவங்க என்ன பண்ணாங்க, தேவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பவுலையும் பர்னாவையும் சாமி ஆக்கிட்டாங்க. பூ மாலையில் கொண்டாந்து போட்டு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு மேலே வசனம்லாம் வீட்டில் வசித்து பாருங்க. நம்மளுக்கு இது டைம் போதாது. அப்போ சொல்ற, அப்படி மனுஷரை ஏன் இப்படி செய்கிறீர்கள், நாங்களும் பாத்தீங்களா உங்களை போல. நாங்க தெய்வம் கிடையாது. நீங்க பலி செலுத்துறதுக்கு நாங்க தகுதி கிடையாது. நீங்க மாலை போட்டு வரவேற்பதுக்கு கும்பிடுறதுக்கு நாங்க தகுதி கிடையாது. நாங்களும் யாரு சொல்லுங்க, பாடுள்ள மனுஷன். நீங்களாம் என்ன பண்ற, மாலை போடணும், சால்வை போடணும், கனப்படுத்தணும், கௌரவப்படுத்தணும், கும்பிடணும், காலில் உழுவணும். காலில் உழ வச்சதான் அவங்க சந்தோஷம் பாருங்க. அவங்க ஏத்துக்கல பாருங்க. இவங்க கும்பிடாதீங்க, வணங்காதீங்க. ஏன் இப்படி செய்றீங்க? அது 14 வாசிங்க. 14 பவுலும் கேட்ட பொழுது 13 வாசிங்க. 13 பட்டத்துக்கு முன்னே எருதுகளையும் பூ மாலைகளையும் கொண்டு வந்து அவளை நிக்க வச்சு அவங்க சாமின்னு கும்பிட்டாங்களாம். அப்ப ஏத்துக்கல பாருங்க. அவங்க சொல்ற வார்த்தை அழகான வார்த்தை சொல்றாங்க, நாங்களும் உங்களை போல யாரு பாடுகள் தாங்க. நீ மற்றும் பாடு நினைச்சுக்காதீங்க. பூமியில உனக்கு மட்டும் தான் கஷ்டம் நினைச்சுக்காதீங்க. இவங்க கம்பேர் பண்றாங்க. நாங்க தேவர்கள் கிடையாது, இந்த மாலைக்கு நாங்க தகுதி கிடையாது, நீங்க நினைக்கிற கடவுள் நாங்கள் கிடையாது. நாங்களும் யாரு சொல்லுங்க, பாடுள்ள மனுஷர் தான். பாட நம்ம கத்துக்கணும், பாடுகளை நம்ம கத்துக்கணும். அவங்க கும்பிடுறாங்க, அவங்க பண்றாங்க, உடனே ஏத்துக்கல பாருங்க. இன்னைக்கு மனுஷருக்குலாம் எவ்வளவு கணக்கு கொடுக்கணும் தெரியுமா? கொஞ்சம் மிஸ் பண்ண போதும் மூஞ்சி தூக்கிறாங்க, சரியா பேசுறதில்ல, பழி வாங்குறாங்க, ப்ரொமோஷன் கம்பெனியில் காலி பண்ணி விட்டுறாங்க, வீட்டில் இது பண்ணல காட்டினா மறையத்தரனா என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ண கழட்டி விட்டுறாங்க, வேற டைமில் வந்து இப்போ பழி வாங்கிடுறாங்க. அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. எத்தனை பேர் நான் விசுவாசிக்கிறீங்க? நம்மளும் யாரு பாடுள்ள மனுஷர் தான். ரொம்ப கனத்தை எதிர்பார்க்காதீங்க. அதான் ஈகோ பிரச்சனை. ஈகோ எப்படி வருது தெரியுமா? நானும் ஒரு பெரிய மனுஷன் நினைக்கிறதால தான் ஈகோ வருது. அந்த ஈகோ வரதுனால தான் நிறைய ஆசை நம்ம இழந்துடுறோம். சொல்ற அப்படி இல்ல, இந்த எருதுகளுக்கு நாங்க சம்பந்தம் கிடையாது, இந்த மாலைகளுக்கு கிடையாது. நாங்களும் யாரு பாடு உள்ளவங்க தான். ஊழியத்துக்கு போறாங்க, பாடுங்க. ஆனா பாடுகளை மாற்றுகிறது கர்த்தர். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த மாட்டீங்களா? ஏப்பா சோர்ந்து உற்சாகமா இருக்கணும் சர்ச்சில். இயேசு ஒரு பாடு மாத்திர பாருங்க. மத்திய 9:20 ஒரு பெண்ணுக்கு பெரும்பாடு, பயங்கர பாடுகள் பாருங்க, பெரிய பாடு அது. அத பெரும்பாடுன்னு போட்டுக்குது. வாசிங்க 20 வசனம் 9:20. அப்பொழுது 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, பாடு பயங்கர பாடுங்க அந்த ஸ்திரீக்கு. ஸ்திரீகள்லாம் ரொம்ப சாகுதெல்லாம் ஏன் பைபிள் எழுதிக்குதுன்னு பார்க்கணும். வியாதி இல்லாம வாழ கத்துக்கணும். இயேசுவை தேடுறா. யார் தேடுறாங்கவா? இயேசுவை தேடுறா. ரபியை டச் பண்ணக்கூடாது. போன டைம்ல நீங்க இந்த பிரசங்கம் கேட்டிருக்கிறீங்க. சர்ச்சுக்கு சரியா வரலன்னா கேட்டுக்க முடியாது. தேடி வந்தா விடுதலை. சொல்லுங்க, தேடி வந்தா விடுதலை. இயேசு நீ யார் தொட்டது? ஆண்டவரே நிறைய பேர் நெருக்குறாங்களே, உன்னை யார் தொட்டது எப்படி சொல்ல முடியும்? ஏசு சொல்றாரு, இடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. ஹல்லேலூயா. இடத்திலிருந்து ஒரு வல்லமை
புறப்பட்டது. அவள் நடுங்கி வந்து, ஆண்டவரே நான் தான்பா சுகமாகினேன். ஆமென். பாடுகள் மாறினது. கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்த. பாடுகள், நீ கர்த்தரை தேட 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 பாடுகள் மாறு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கைவிடுத்தலாம சொல்லுங்களேன். அல்லேலூயா. 5:30 மணிக்கு வந்திருக்கீங்க, நல்லா உற்சாகமா சொல்லுவோமே. பாடுகள் மாறும் சொல்லுங்க. பாடுகள் மாறும். கை உயர்த்தி சொல்லுங்க. இப்படியே ஹல்லேலூயா. நாம் என்ன வார்த்தை அறிக்கை பண்றோமோ அந்த வார்த்தை மூலமா வெற்றி நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. பாடு மாத்துகிறது யாரு? இயேசு. ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. பாடு பத்தி ரோமர் 8:18 இந்த இன்ட்ரோடக்ஷன் தான் வசனங்கள். 8:13 8:18 இக்காலத்து பாடுகள் இனி, இந்த பாடலாம் ஒண்ணு இல்லைங்க, இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று. பரலோகத்தினுடைய மகிமை நீங்க பார்த்துட்டீங்க, ஆண்டுடைய பிரசன்னத்தை நீங்க பார்த்துட்டீங்க, ஆண்டுடைய வல்லமை நீங்க பார்த்துட்டீங்க. நமக்கு கிடைக்க போற பின்னாடி கிடைக்க போறதான மகிமை நமக்கு இதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அந்த பாடலாம் இப்போ சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, துணி இல்லை, வேலை இல்லை, வண்டி இல்லை, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் லக்ஸுரிஸ். ஆண்டு கொடுக்காரு இல்லைன்னு சொல்ல. நம்ம எவ்வளவு தேடுறோமோ அப்படி கொடுக்குறாரு. நம்ம எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ அவ்வளவு அற்புதம் நடக்குது. நமக்கு விசுவாசம் குறைவு தான், ஆசீர்வாதம் குறைவு தான். தேடுதல் குறைவுனா ஆண்டோட ஆசீர்வாதம் குறைவு தான். ஆனா இதுக்குன்னா ஒரு மகிமை நம்மளுக்கு பரலோகத்தில் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கருத்தரை கத்திர மையப்படுத்தலாமா? மகிமை பரலோகத்தில் இருக்குது. எங்க இருக்குது? பரலோகத்தில். அதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணுமே கிடையாது. ஒருத்தர் தோட்டத்துக்கு வேலைக்கு போறான். மத்திய 13 கூலி இல்லை சொல்லுங்க. தோன்றான். நிலத்தை தோண்டும் பொழுது புதையலுக்குது உள்ள. என்னங்குதுங்க? புதையல் கிடைச்சிருச்சு. அந்த நிலத்துக்காரன் தெரில. எப்பயோ அவன் தாத்தா காலத்தில் அவன் வாங்கிற முன்னாடியோ யாரோ வச்சுக்கிறாங்க, இவனுக்கு கிடைச்சி தெரிஞ்சிருச்சு, மூடிட்டான். அடுத்த நாள் போய் கேட்குறான், இந்த இடத்த எனக்கு கொடுத்துறியான்னு. இந்த இடத்த எனக்கு இடத்துக்கு வித்தல, இது விற்கலாம் தான் இருக்கிறது, எனக்கு எதுக்கு ஒரு அம்மன்னு சொல்கிறான் பாருங்க. அவன் என்ன பண்ணுறான்? அந்த அமௌண்ட் இவன்ட்ட இல்லை. வீட்டுக்கு போய் தன்னுடைய சொத்துக்கெல்லாம் விற்கிறான். தனக்கு இருந்ததானா வீடுகள்லாம் விற்கிறான், கனெக்ட் பண்ணுறான். நம்ம 1 லட்சத்துக்கு இந்த வீடு விற்கிறோம், இந்த இடத்த வாங்குகிறோம். இப்போ நம்ம விற்கிற வீடு அது வாங்கிறது சமமாக இருக்குது. இவ்வளோ பணம் விற்றா வந்து அந்த இடத்த வாங்கலாம். சரியா போச்சு. ஆனால் அந்த வீடு வாங்க நமக்கு என்ன கிடைக்குது? கீழே புதையல் இருக்குது, பொக்கிஷம் இருக்குது உள்ள. கஷ்டப்பட்டு அந்த வீடு விற்று இதை வாங்குறான். வாங்கி அவனை கொடுத்துட்டு காலி பண்ணி போயிட்டு இது சொந்தம் ஆயிடுச்சு பாருங்க. எடுக்கிறான். எடுத்த உடனே அவனுடைய பாடுகள்லாம், அவன் பாடுகளுக்கு முன்னாடி இது 1000 மடங்கு மகிமை. எத்தனை மடங்கு மகிமை? எத்தனை மடங்கு பாருங்க. கைத்தட்ட மாட்டேங்கிறீங்களே. எத்தனை மடங்கு மகிமை? எத்தனை மடங்கு? வாசிப்ப அது வசனம் உங்களுக்கு காமிச்சிடுறேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும் பாருங்க. பாடுகள்லாம் ஒன்றும் இல்லை. மத்திய 13 திடீர்னு இந்த வார்த்தை அப்படியே ஆண்டவர் வெளிப்படுத்த. வாசிங்க 44. புதைத்திருக்கிற ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து சந்தோஷத்தினாலே போய் தனக்கு விற்கிறான். அப்பதான் வாங்க முடியும். வாங்கி தனக்கு வித்ததை வாங்கிடுறான் அப்படி. ஆனா அது எடுக்கும் பொழுது என்ன உண்டாகிறது? உனக்கு மகிமை உண்டாகிறது. என்ன உண்டாகிறது? பாடுகள் பாடுகள் சமாளிச்சுங்க. வீடு கிடைச்சிச்சு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குது? இப்போ பொக்கிஷம் இருக்கிறது. ஆமென். இதுதான் பரலோகம். கை தட்டலாமா? இதுதான் பரலோகம். இதுதான் பரலோகம். நீ வேலை செய்ற, சம்பாதிக்கிற, ஆண்டவரே வீடு தராரு, கார் தராரு, எல்லாம் உன் கஷ்டத்துக்கு இதாயிடுச்சு. அதுக்கு மேல ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்காது. அதுதான் மகிமையின் பரலோக ராஜ்யத்தின் வீடு உனக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அல்ல பாடுகள்லாம் கவலைப்படாதீங்க. பாடுகள்லாம் பெரிய விஷயம் கிடையாது.
பாடுகளிலிருந்து வெற்றி பெறணும் சொல்லுங்க. பாடுகளிலிருந்து வெற்றில சொல்லுங்க. பாடுகளிலிருந்து வெற்றி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். வெற்றி பெற நம்ம என்ன செய்யணும்? வெற்றி பாடுகளே வாழ்ந்துடக்கூடாதுங்க. கஷ்டம் வந்துடுச்சு, இப்போ வியாதி வந்துடுச்சு, எங்கே போகிறோம்? டாக்டர் போயிடுறோம். மாத்திரை கொடுக்குறாரு, இது பண்ணுறாரு, நல்லா ஆகிடுது, ஸ்கேன் எடுக்கிறாரு. இப்போ ரவி கூட ஹாஸ்பிட்டலுக்கு ஜோபிச்சுக்குங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். காலில் ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால சென்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்க ஒய்ஃபு காமிச்சதுனால அதே ஹாஸ்பிட்டலில் டாக்டருங்க பார்த்து நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து திங்கக்கிழமை டிஸ்சார்ஜ் ஆகுறாரு. நான் திங்கக்கிழமை ஒரு இன்ஜெக்ஷன் போடணுமா, அந்த இன்ஜெக்ஷன் போட்டு தான் அனுப்புகிறேன்னு சொல்லிக்கிறாங்க. ரவிக்காக ஜெபிச்சுக்கோங்க. அங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற அப்படி ஃபோன் பண்ணி பேசுங்க, ரவி நம்பர்களே பேசுங்க. இப்போது ஹாஸ்பிட்டல் போகிற ஒரு மாத்திரை தராங்க, நல்லா ஆகிடுது. நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன பண்ணணும்? வாசிங்க அதே வசனம், யாக்கோப்பு, அதான் பிரசங்க வசனம், விட்டுறாதீங்க. யாக்கோப்பு புஸ்தகம் 17 வாசிங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினா. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மேல பாருங்க, கருத்தாய் ஜெபம் பண்ணினா. ஜெபம் பண்ணுங்க. பாடுகள் வரும்போது ஜெபிச்சிடணும், தூங்கக்கூடாது. தண்ணி அடிப்பான், தம் அடிப்பான், சினிமாக்கு போவான், பொண்டாட்டியை போட்டு அடிப்பான். பாருங்க, இவன் கஷ்டம் வந்துச்சுன்னா பொண்டாட்டியை போட்டு அடிப்பான், பிள்ளைகளை போட்டு அடிப்பான், மேல மேல பாடு உண்டாக்குறான். அது நல்ல பொண்ணுங்கள வாழுது, எல்லாம் விட்டு ஓடிட்டுக்கோம். விட்டு ஓடனா உனக்கு இன்னும் பாடு, பெரும்பாடு. என்ன பாடாயிடும்? பெரும்பாடாயிடும் உனக்கு. இன்னும் பாடு வந்துச்சுன்னா இப்படிலாம் பண்ணுவாங்க பாருங்க, பயங்கர சேட்டை பண்ணுவாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. ரோட்டில் கத்துறது, ரோட்டில் அடிக்கிறது, வண்டியை வேகமாக ஓட்டுறது, இடிக்கிற மாதிரி போகிறது, எல்லாரும் சண்டை போடுறது. இந்த பாட ஜெயிக்கிறதுக்கு வழி வேற, இதுதான் வழி நினைச்சுக்கிறாங்க. அது வழி இல்லை, ஜெபம் தான் வழி. பிரைஸ் எல்லாம் கை தட்ட மாட்டேங்கிறீங்க, கொஞ்சமாக தட்டுறீங்களே, என்ன பண்ணுறீங்கப்பா? செல்போனே நோடிங்கிறாங்க. ஏப்பா வசந்த பைபிளை பாருங்கப்பா, கையில் வச்சுட்டு சீக்கிரம் பைபிள் எடுத்து வைங்க. இல்லை பைபிள் எங்கப்பா வந்து? உன் பைபிள் எங்கடா? பைபிள் எடுறா பாரு. பைபிள் இல்லாமல் பைபிள் எடுப்பாரு, அங்கே டிஸ்பிளேல வருதுன்னு அதே பார்த்துங்கிற. பைபிள் வைங்க கீழே கையில். எத்தனை நாள் ஏமாத்துக்கிறான்னு தெரியலையே, அடுத்த வாரம் செக் பண்ணுங்க. பாடுகளுக்கு என்ன வெற்றினா சொல்லுங்க? ஜெபம். சொல்லுங்க, எப்படி ஜெபம்? கருத்தா ஜெபிக்கணுங்க. கருத்தா என்ன? வாசிங்க உபாகம் புஸ்தகம் 6:17. உபாகம் 6:7 வாசிங்க. 6:7 உபாகம் ஆரம்ப வசனம். நீ அவைகளை 6:7 உபாகம் ரொம்ப பேசுகின்ற. நீ அவைகளை வசனத்தை கருத்தா தெரிஞ்சு வச்சுக்கணும். கூட்டுத்தனமா வசனம் தெரிஞ்சு வச்சு கூடாது. உன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வைக்கணும் வசனத்தை. சொன்ன பாருங்க, அந்த குழந்தைக்கு பைபிள் போய் எடுப்பான்னு பார்க்கணும், உடனே சொல்லலாம். கோச்சுக்கு நம்ம விட்டுறக்கூடாது. 6வது 7வது படிக்கிற பசங்க பைபிள் இல்லை பாருங்க, செல்போன் என்ன இருக்கும் பாருங்க. எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கு செல்போன் கொடுத்தா சாப்பிட வைக்கிறாங்க, ஆனால் பைபிள் கொடுத்து சாப்பிட வைக்கிறது இல்லை. வசனம் படிச்சியாப்பா, சரி சாப்பிடுப்பான்னு சொல்றது இல்லை இப்பெல்லாம் யாரும். வசனம் ரொம்ப முக்கியம். எல்லாம் சொல்லுங்க, வசனம் ரொம்ப. பைபிள் தூக்கி போடுங்க இப்படி எல்லாரும். காட்டுப்பா, எல்லாம் காட்டுப்பா, எல்லாம் பைபிள். ஏம்மா எடுமா, ஏம்மா அவ்வளோ லேட்டாக எடுக்கிற? பைபிள் டக்குன்னு எடுங்க. பைபிள் வசனம் முக்கியம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. வசனம் படிக்கிறவங்க பைபிள் கையில் வச்சுக்கோங்க. செல்ஃபோன் படிக்கிறவங்க செல்ஃபோன் வச்சுக்கிறதுல, காசு வச்சுக்கிறதுல, அது மாதிரி பைபிள் வச்சுக்கோங்க. சண்டே சர்ச்சுக்கு போவோம், எங்கே போகிறீங்க? சர்ச்சுக்கு போகிறோம் தெரிஞ்சிட்டோம். நீ படிக்கலன்னா பைபிள் எடுத்த மாட்டீங்களா? நான் படிக்கல, ஏதோ உங்கள் குடும்பத்தில் படிக்காதவங்க பண்ணிட்டாங்க, அப்படி விட்டுரு, அப்படியே எடுத்துக்குவீங்களா? பைபிள் வச்சு பழங்க, படிப்பு கர்த்தர் கொடுப்பாரு. ராம சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கருத்தாய் வாசிமா. கருத்தா போதிக்கணும் வசனத்தை. கருத்தாய் போதித்து உட்காரும் போது வசனம் சொல்லணும், நடக்கும் போது சொல்லணும், படுக்கிற போது சொல்லணும், எழுந்த உடனே வசனம் சொல்லணும், பேசணும். வேற
நீ எல்லாம் டபுள் மீனிங்கு, ஜோக்கு, கெட்ட வார்த்தைங்கன்னா இப்போ உனக்கு கழுத குதிரை, கஷ்டம் நஷ்டம் வியாதி வெட்டி கட்டுறோம், அதுதான் பேசுகிறாங்க இன்னைக்கு. வசனத்தை பேசுறதுல யாரும் வீட்டில் எல்லாம் விட்டாச்சு வசனத்தை பேசுறது. ஏன்னா வசனம் தெரில பாருங்க, இது தெரிது ஈஸியா. வசனத்தை பேசினாங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கை தட்டி கத்திர வசனத்தை பேசினா வெற்றி. வசனம் பேசினா வெற்றி இல்லை. 17 உங்கள் தேவனாகிய கர்த்தர், அடுத்த வசனம் அதே அதிகாரத்துல, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளு. கொள்ளுங்களாக. கருத்தா கை கொள்ளணுமா? எப்படி கை கொள்ளணுமா? கருத்தா கை கொள்ளணுமா? அப்பதான் கருத்தா ஜெபம் வரும். இந்த வசனம் உனக்கு நல்லா தெரிஞ்சாதான் ஜெபம் வரும் உனக்கு. ஆரம்பத்துக்கு சர்ச்சில் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, காணிக்கை சொன்னாங்க இது எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, காணிக்கைக்கு எப்படி ஜெபிக்கணும், ஆரம்பத்துக்கு எப்படி ஜெபிக்கணும், பிரசங்கத்துக்கு எப்படி ஜெபிக்கணும், ஜெபம் சொன்னால் எப்படி சொல்லணும், எப்படி ஜெபத்தை ஆரம்பிக்கணும், பரமண்டில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு ஆரம்பிக்கணும். சோத்திரம் 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 கர்த்தாவே ஆசீர்வதிக்கும் மொட்டையா அப்படி பண்ணக்கூடாது. முடிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் அல்லது கேட்கிறோம் பிதாவே ஆமென் சொல்லணும். ஆசீர்வாதம் ஆண்டவரே, ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே ஆமென் அப்படி சொல்லக்கூடாது, அதிகாரமா சொல்லணும். ஹல்லேலூயா. கருத்தா இருக்கணும் ஜெபம். சர்ச்சில் ஜெபம் பண்ண விட்டாக்கா நல்ல வாய்ஸ் கிளீனா தெளிவா 4 பேர் கேட்கிற மாதிரி ஜெபம் பண்ணணும். சர்ச்சில் ஜெபிக்கிறதுக்கு முந்திக்கணும், ஜெபத்தை கேட்கணும். எனக்கு கொடுக்க பாஸ்டர் நான் ஜெபிக்கிறேன்னு. எனக்கு தெரியல, என்னெல்லாம் ஜெபிக்க சொல்லாதீங்க. எனக்கு தெரியல, வெற்றி கிடைக்காது. உனக்கு வெற்றி தெரில, பக்கத்து சொல்லுங்க. ஜெபம் தெரிலனா நல்லா சொல்லுங்கம்மா, வெற்றி தெரியாது உனக்கு. என்ன தெரியாது? வெற்றி தெரியாது. கூகுள் பே தெரியலன்னா உனக்கு காசு கிடைக்காது. தெரியுமா தேலைக்கு? கூகுள் பே தெரியலன்னா எப்படி எப்படி காசு வந்துட்டு வாங்க, எப்படி காசு அனுப்புவேன், எப்படி கத்த வச்சுக்கிற மத்திய கூகுள் பேவை? காசு வரலங்க, அனுப்புங்க அனுப்புங்க. ஒருத்தர் 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு 30,000 ரூபாய் போட்டு விட்டா. அப்படி யாரா 30,000 போட்டுக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா தெரியாமல் போட்டுக்கிறாங்க. சார் 30,000 வந்துச்சு சார், யாருக்கும் அனுப்புறது, உங்களுக்கு வந்துச்சு சார். முண்டாஜி நம்பர் வாங்கிலப்பா, அவங்க முண்டாஜி நம்பர் வாங்கி உங்கள் பாஸ்ட் நம்பர் ஏதோ எப்படின்னு தெரியல தெரிஞ்சிருக்குது. உடனே அனுப்பிச்சிட்டேனே. சரி சார், அது காசு நம்மளது இல்லை, நம்மளுக்கு வேணாம். முந்தினத்தை பார்த்து சொன்ன அப்படி, சார் நீங்கள் தர சார், ஐயா ரொம்ப சந்தோஷம் சார், தெரியாமல் 30,000 வந்துருச்சுங்க நம்ம அக்கௌண்ட்டுக்கு. உடனே திருப்பி அனுப்பிச்சிட்டேன். கேட்ட உடனே ஃபோன் வந்துச்சு, கேட்ட உடனே அனுப்பிச்சிட்டேன். சரி பார்த்தா ஆமாம் 30,000 வந்துக்குதுப்பா. அது நம்மளுக்கு சம்பந்தமான பணம். அதில் ஜிபே ஒழுங்காக கற்றுக்குங்க. ஹலோ சொல்கிறது புரியுதா? காசு யாருக்கு அனுப்புகிறோம், எப்படி அனுப்புகிறோம், எதுக்கு அனுப்புகிறோம், யார் நம்பர் கண்ணு விட்டு பாருங்க. கண்ணை முன்னு அடிக்காதீங்க ஃபோனை. அப்போ எவ்வளோ கருத்து வேணும் பார்த்தீங்களா வசனத்தில்? ஒரு பணம் அனுப்புறதுக்கு ஒரு கருத்து இருக்குது. அதான் பைபிள் என்ன தெரிய மாட்டேங்கிறோம். எனக்கு தெரியல ஜெபம், எனக்கு வசனம் தெரியல சொல்லக்கூடாது. வெற்றி உனக்கு தெரியாது, உனக்கு வெற்றி மறைச்சிடும், உனக்கு வெற்றி மறைஞ்சிடும். கருத்தாய் சொல்லுங்க எல்லாரும், ஜெபம் பண்ணு கருத்தா. சில பேர் ஜெபம் பண்ணணும் 1 மணி நேரம் அப்படி 6 மணி நேரம் தூங்குவாங்க, 6 மணி நேரம் சோதனை பண்ணுவாங்க. அது என்ன பிரயோஜனம்? அழுது 6 மணி நேரம் ஜெபம் பண்ணி பாருங்க, உனக்கு கிடைக்கிற வெற்றி இந்த உலகத்தை யாருக்குமே கிடைக்காது. பிரைஸ் அல்லாட். வந்த மளவு ஜெபிக்கணுங்க. இயேசுட்ட வந்து சொல்றாங்க, இந்த இதுக்கு இப்போ வசனம் கருத்தாக வசனம் மத்தேயு புஸ்தகத்தில் லூக்கா 7:2 வாசிங்க. லூக்கா 7:2. லூக்கா 7 அங்கே 100க்கு அதிபதியாக, லூக்கா எடுத்துட்டீங்களா 7:2, அங்கே 100க்கு அதிபதியாக ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தைங்க, மரண அவஸ்தை. நல்ல வேலைக்காரன், பிரியமான வேலைக்காரன், இப்படி மாறணும் நீங்களா. அடுத்த வாசிங்க. அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட
கேள்விப்படுறான் இயேசுவை குறித்து. இயேசுவை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நீ இன்னைக்கு நிறைய பேர் பிசாசை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இயேசு தான் முக்கியம். வராம சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அடுத்து வாசிங்க. அவர் வந்து வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அனுப்பினான். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து எப்படி வேண்டிட்டாங்களா? கருத்தா. ஜெபம் பண்ணும்போது கொஞ்சம் கருத்து இருக்கணும். சொத்தையா சொதப்புலா பண்ணக்கூடாது. ஓலரின்னு குடிகாரன் மாதிரி பண்ணிக்கின்னு தூக்கத்தில் பண்ற மாதிரிலாம் பண்ணாதீங்க. அப்படி இருந்தா குளிச்சுட்டு பண்ணுங்க. நல்லா தூக்கம் வருதுச்சுனாக்கா மூஞ்சி கழுவிட்டு பண்ணுங்க. ஒரு காப்பியை கூட்டியே குடிச்சிட்டு பண்ணுங்க. போதில பண்ணாதீங்க. தூக்க போதில. ஜெபத்துக்கு ஒரு கருத்து இருந்தா அவனுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். விசுவாசிக்கிறீங்க? ராமே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவரிடம் வந்து வேண்டாங்களா? கருத்தா. நூற்றுக்கு அதிபதி இப்படி ஆண்டவரே, அவங்க இப்படி செஞ்சுக்கிற ஆண்டவரே, நம்ம ஜனங்களுக்கு உபத்திரம் கொடுக்குறது ஆண்டவரே, நம்ம ஜனங்களை நேசிக்கிற ஆண்டவரே, நம்ம ஜனங்களுக்கு ஹெல்ப் ஆகிற ஆண்டவரே, நம்ம ஜனங்களுக்கு உதவி பண்ணுறான் ஆண்டவரே அப்படின்னு ஆலயத்தை கட்டி கொடுத்துக்கிற அப்படி ஆண்டவர் இப்படிலாம் கருத்தா சொல்கிறான். ஏசு ஆச்சரியப்பட்டு அவனை குணமாக்குறாரு. கைத்தட்ட மாட்டேங்கிறீங்களே? குணமாக்குறாரு ஏசு. அவன் வெற்றி கிடைக்குது பாருங்க. எப்ப வெற்றி கிடைக்குது? அது கருத்தா ஜெபிக்கும் பொழுது ஏசு அங்க அற்புதம் செய்யறாரு. நீ கருத்தா ஜெபம் பண்ணா இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிறவங்க ராமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. கருத்தா ஜெபத்துக்கு அர்ப்பணிங்க. கத்துக்கங்க. வசனங்களை பார்த்து சொல்லுங்க. அல்லது வாழ்க்கை நடந்த சம்பவங்களை சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே சொல்லி முழங்கால் படுங்க. நேர்முட்டி போட்டு இல்லைங்க. இந்த அரங்குறையும் போட்ட தூக்கம் அப்படிதான் வரும். கருத்தா எப்படி ஜெபம் பண்ணலாம்? கருத்தா. ஓசியா புஸ்தகம் 5:15 சொல்கிறது. அவர்கள் ஓசியா 5:15 ஓசியா அவர்கள் உணர்ந்து தேடும் மட்டும் திரும்பி போயிடுவ தங்கள் லாபத்தில். பாத்தீங்களா? கருத்தாய் ஆண்டு சொல்றாரு. கருத்தாய்னு தேடுவாங்களா? கருத்தாய் தேடணுங்க. அதான் கருத்தா ஜெபம் பண்ணா. எப்படி ஜெபம் பண்ண எலியா? அது மாதிரி நீங்க ஜெபத்துக்கு அர்ப்பணிங்க. ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெபம் இல்லை. 2வது பாயிண்ட் போவோம். டைம் ஆகுது. வாசிங்க. மறுபடியும் 2வது பாயிண்ட். மறுபடியும் ஜெபம் பண்ணினா. ஜெபம் தான் இன்னைக்கு வாழ்க்கை. உயிர் மூச்சு பேச்சு எல்லாம் அதுதான். ஜெபம் தான். பிரதர்ஸ் என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்களேன். ஒன்றும் ஆக மாட்டேங்க. சொல்லுங்களேன். மறுபடியும் சொல்லுங்களேன். ஆமென். இல்லை தூக்கம் வந்துடும். நீங்க இம்மாசல கூட தூங்க மாட்டாங்க. எங்க தூங்குவாங்க? அதிகமா சர்ச்சில் தான் தூக்கம் வரும். ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். வாசிங்க. யாக்கோபு 5:18. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். கை தட்டலாமே அந்த வார்த்தைக்கு. அந்த வார்த்தைக்கு மறுபடியும். மறுபடி ஜெபன்றது ஒரு டைம் பண்ணிட்டு விட்டுறது இல்லை. காலைல பண்ணிட்டேன் முடிஞ்சிச்சு. காலத்தை பண்ண மாட்டேன். ராத்திரியில் டிவி பார்ப்பேன், சீரியல் பார்ப்பேன், கிரிக்கெட் பார்ப்பேன். வேர்ல்டு கப் இப்போ ஐபிஎல் போயிடுச்சு. என்ன வந்துச்சு? இப்போ வேர்ல்டு கப் வந்துருச்சு. இப்போ ஆனால் இப்போ புது டீம்லாம் வந்துக்குது. எத்தனை டீம்ப்பா? 20 டீம். எத்தனை டீமு? அது பார்த்து தான் டைம் பாஸ் பண்ணுவோம். கண்ணோ வந்துச்சு. இன்னைக்கு ஒரு டைம் ஜெபம் பண்ணி விட்டுறாங்க. மறுபடியும் 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 ஜெபிக்கணுங்க. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஒருத்ததான் சொல்றீங்களே. உட்காரும் பொழுது, எந்திரிக்கும் பொழுது, வெளியே போயிட்டா, உள்ள வந்து வெளியே போனா ஜெபிக்கணுங்க. வண்டி எடுக்கும் போது, கார் எடுக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, எல்லா இடத்துலயுமே ஜெபிக்கணுங்க. ஜெபதான் வாழ்க்கை. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. ஜெபதான் வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்க. ஜெபதான் வாழ்க்கை. மறுபடியும் மறுபடியும் ஜெபிக்கணும். ராத்திரில ஜெபம் பண்ணா திரும்ப காலைல ராத்திரி எப்பலாம் எழுந்திருக்கீங்களா அப்பலாம் ஜெபிக்கணும். மறுபடியும் ஜெபம் பண்ணினான். வாசிங்க. அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. கை தட்டல. வானத்திற்கு மழை. வானம் உடையுது. வானம் உடையுது.
மறுபடியும்ன்ற ஜெப வார்த்தை விட்டுறாதீங்க. அப்படின்னா ராத்திரி பகல் பண்ணிக்கொண்டே இருங்க. ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லம் இருக்கிறது. ஹல்லேலூயா. மறுபடியும் ஜெபம் பண்ணினா வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18:42 அங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க. 1 ராஜாக்கள் 18:42. 1 ராஜாக்கள் 18:42. ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிற அப்படிங்க. தரையில பெட்ல கிடையாது, தரையில பணிந்து தன் முகம் முழங்காலில பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். இன்னொன்னு 7 தரம் போய் 7ஆவது தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன் நீ போய் ஆகாப்பை நோக்கி மலை உம்மை தடை செய்யாதபடி ரத்து போட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் வாசிக்க மாட்டேங்கிறீங்களே கருத்து பெருமழை. எப்படி மழை உண்டாச்சு? குனிறாங்க, பணிறாங்க. ஆகாப்பு போஜனம் பண்ண போனானா? எலிய போல. நீங்க சோறு செய், காலையிலே செய், மத்தியானம் செய், சாயங்காலம் செய், ராத்திரி செய். பாத்திரம் கழுவு. ஜபம் பண்ணியாமா? ನನಗೆ டைமே ಸಿಕ್ತದೆ ಟೈಮು ಸಿಕ್ಕಿಲ್ಲ. అది ఓడి పెంచమని విట్టు టైం లేదు నాకు. ఏమబ్బా తెలుగు చెప్పండి రప్ప. ప్రార్థన చేసికే మాకేం లేదా కందా కరెక్టమ్మా சொல்றது? టైము భోజనం చేసికే, పొనుకకే, బట్టలు ఉతికకే అంతా ఉంది. ప్రార్థన చేసికే మాకు టైం లేదు సార్. சாப்பாடு தான் இன்னைக்கு. சோறு செய், சோறு பண்ணு, சோறு செய், சோத்திலே இருங்க. ஜபம் வேணாம். சோறு பண்ண எல்லாம் காலியாகும், வியாதி வரும். ஜபம் பண்ண மழை பெய்யும், அற்புதம். சோறே வரும்யா, சாப்பாடே வருங்க. மழை பெஞ்சக்கா பூமி தன் பலனை பூமி தன் பலனை எப்படி மழை வந்துச்சு பாருங்க, சாப்பாடு வருதுங்க. நீ சோறுனாக்கா மழை வராது. சோறு காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? வெறுக்கு பொறுக்கிற எனக்கு என் பையனுக்கும் எத்தனை சப்பாத்தி? 2 தான் வரும். சாக போறேன். ஜெபம் பண்ணி சாக மாட்டேன். விளைச்சல் வந்து கொண்டே இருக்கும். பலனை தந்து கொண்டே இருக்கிறார். உனக்கு சோறு முக்கியமா ஜெபம் முக்கியமா? ஒருத்தர் கேட்குறா அப்படி, மாமா ஒரு பையனை, சின்ன பையனை, சங்கம் முக்கியமா சோறு முக்கியமானு பார்க்கலையா? அது வயலான வீடியோ. சங்கம் தான் முக்கியன்றான். சோறு முக்கியமா சங்கம் முக்கியமானு? உனக்கு ஜெபம் முக்கியமா சோறு முக்கியமா? சொல்லு, என்ன முக்கியம்? ஜெபம் தான் முக்கியங்க. ஜெபம் பண்ணாக்கா 1000 முறை சோறு கிடைக்கும். கைத்தட்டி கத்துற எத்தனை முறை சோறு கிடைக்கும்? வாசிங்க, வசனம் வாசிங்க. 42 வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:42. ஆகாப்பு போஜனபானம் கீழே வாசிங்க. ஆகாப்போ இது எலியாவோ கர்மேல் மலை பண்ண அப்படி ஜெபிக்க போனா. அப்படி அவனுக்கு மொத்தம் சோறு இருக்குதுன்னு சாப்பிட்றா. அப்படி விதவை செத்து கெடுக்கிறான். ராஜாவுக்கு ராஜா சாப்பாடு இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, நாங்களும் ஜெபிக்கலன்னா ஏழைங்க பொழைக்க முடியாது. நம்ம ஜெபம் பண்ணதான் ஏழைகளுக்கு ஆகாரம் கிடைக்கும். மழை பெய்ய கைத்தட்டி கத்தரை மையப்படுத்தமா? விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்களாமே. ஜெபத்தை விட்டுறாதீங்க. உபாச ஜெபோ, ராத்திரி ஜெபோ, இரவு ஜெபோ, என்ன ஜெபத்தை கத்தர் கொடுக்காத செய்யுங்க. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். என்ன மறுபடியும் போஜனம் பண்ணினான். யாரு? ஆகாப்பு. எல்லாரும் சாப்பிட்றாங்க, நீங்க சாப்பிடாதீங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. கன்க்ளூஷன் போவோம். நிறைய வசனம் சொல்லிக்கொண்டே போகலாம். தானியேல் ஜெபம் பண்ண அப்படி, அன்னாள் ஜெபிச்சா அப்படி, தாவீது ஜெபிச்சா அப்படி, எல்லாம் வெற்றி பெற்றாங்க. எல்லாம் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் ஜெபம் வீட்டில் போய் பாருங்க. எல்லாம் எடுத்தா டைம் பத்தாது.
வாசிங்க 5:18 யாக்கோப்பு 5:18 மறுபடியும் வாசிங்கம்மா. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. ஆகாப்பு சாப்பிடுறதுனால மழை பெய்யல. வாசிங்க அடுத்து. பூமி தன் பலனை தந்தது. உனக்கு பலன் கிடைக்கணுமா, உனக்கு வெற்றி கிடைக்கணுமா, ஜெபங்க, ஜெபம் பண்ணிடுங்க. கன்க்ளூஷன் வசனம் எடுத்துக்கொள்வோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 4:7. 1 பேதுரு எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தூங்காதீங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு. ஜெபம் தடை வரும், ஜெபம் பண்ண முடியாது, ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு பண்ணல, இன்னைக்கு சர்ச்சுக்கு போலையே, அந்த ஜாக்கிரதை இருக்கணுங்க, ஜாக்கிரதை இருக்கணும். முடிவு சமயம் ஆயிடுச்சு, முடிவு வந்துருச்சு. நீங்களாம் உண்மையெல்லாம் ரோபோட்டு தான் வேலை செய்யும். உனக்கு வேலை கிடைக்குமா தெரியல ஃபியூச்சர்லாம், நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம். இன்னொரு டெக்னாலஜி, நிறைய டெக்னாலஜி வந்துருக்கு. என்ன டெக்னாலஜி? நிறைய டெக்னாலஜி வந்துருக்குது. கன்வர்ஜ் மிஷின் வரும்பொழுது 100 பேர் வேலை ஒன்றே செய்யும். இங்கே விட்டா அங்கே வந்துடும் இல்லையாப்பா. சாஃப்ட்வேர்லாம் எப்படின்னு தெரில. 20 பேரை செய்ய வேண்டியதை ஒரே ஒரு கம்ப்யூட்டர் செய்யும். 50 பேரை செய்ய வேண்டிய கம்ப்யூட்டர் செய்ய போகுது. கவர்மெண்ட் தான் ஃபியூச்சரில் சோறு கொடுக்க போகுது. அதை இப்போ அரிசி கொடுத்து பழக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் கீழ்ப்படி அந்த கிறிஸ்துவ ஆட்சிக்கு அப்படியே போகுது பாருங்கள்லாம். வேலை செஞ்சுட்டு வந்துடணும், வரும்போது சாப்பாடு வாங்கிட்டு வந்துடணும் ரேஷனில். என்ன சத்தப்படுகிறது? எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிடுச்சு. நீ ஜெபம் பண்ணுறது குறைஞ்சி போச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியல பாருங்க. ஜாக்கிரதை இருக்கணும், நீ வெற்றி பெறணும், இதெல்லாம் ஜெயிக்கணும். அவனோட வரைக்கும் நம்ம போகணும். வாசிங்க அடுத்த. தெளிந்த புத்தியுள்ளா இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு எப்படி இருங்க? ஜாக்கிரதையா இருங்க. எல்லாம் வெற்றி உனக்கு வேணும்னா ஜெபம் பண்ண கற்றுக்குங்க. மறுபடியும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் எழுந்திருப்போமா? ஹalleluya. எல்லா பில் நன்று. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. சொல்லுங்க எல்லாரும். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஜெபம் பண்ண வெற்றி உண்டு. மறுபடியும் ஜெபம் பண்ண வெற்றி உண்டு. மறுபடியும் ஜெபம் பண்ண வெற்றி உண்டு. ஜெபத்தை விட்டா வெற்றி போயிடும். ஜெபம் பண்ணும் பொழுது பிசாசு நடுங்குகிறான். ஜெபம் பண்ணும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. ஜெபத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இயேசு அதுதான் செஞ்சாரு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. பரலோக தேவனே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழட்டும். பாடுகளே பார்த்து சோர்ந்து போகாதபடி பாடுகளிலிருந்து ஒரு வெற்றி உண்டாகுது என்று பார்க்கிட்டு வராச்சா. ஜெபம் முக்கியம், கருத்தான ஜெபம், மறுபடியும் பண்ற ஜெபம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.